ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி துளசி மணி கிச்சனில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். டிஃபனுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து அதெல்லாம் பொரிய வச்சுட்டு இப்போ ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த சைட் டிஷ்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகாய், கெசகெசா சுத்தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு, அதுவும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம். இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.